வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, உழைக்காமல் உடம்பை வளர்க்குற ஜென்மங்கள்னு பார்த்திங்கன்னா அது இவங்களை சேரு. அது என்ன காரணம்னா, 24 மணி நேரம் வீட்டிலேயே இருக்க முடியுமான்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசர். எந்த வேலை வெட்டிக்கு போக மாட்டார். அது ஒரு விஷயம் ஆல்ரெடி பல டைம் வீட்லேயே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவங்க சேனல் பார்க்குறாங்க பாருங்க, அந்த மக்கள் ரொம்ப பெரும்படணும். அவங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இருக்காதாட்டுக்குது. மொத்தத்தில் இவங்க சேனலில் இவங்க வீடியோவில் என்ன இருக்குன்னா, காலையில் சமையல் கட்டில் ஒரு வீடியோ, அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு சமையல் கட்டில் ஒரு வீடியோ, 2 மணிக்கு ஒரு சமையல் கட்டில் வீடியோ, சாயந்தரம் ஒரு சமையல் கட்டில் வீடியோ, நைட்டில் சமையல் கட்டில் வீடியோ. சமையல் கட்டில் தான் வருமானம் பார்க்குறாங்க. சமையல் கட்டில் காட்டி தான் வந்து உடம்பை வளர்க்குறாங்கன்னு கேட்டால் அதுதான் உண்மை. என்ன காரணம்னா, அந்த அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்குது. சப்பாத்தி எங்கே உருட்டுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சுத்தமே இல்லாமல் ஒரு கல்லில் போட்டு உருட்டிகிட்டு இருக்குது. எந்த வீட்லேயும் அது இப்படி உருட்டுவாங்க கேட்டால் இவங்க வீட்டில் மட்டும்தான் உருட்டுவாங்க. மித்தெல்லாம் பார்த்திங்கன்னா சப்பாத்திகள் இல்லை. நாம் செய்கிற சாப்பாடு வந்து சுத்தமாக இருக்கணும். இதையும் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வீட்லேயே இருக்குன்னா, வீட்டில் இருக்க முடியும்னா இவர் வந்து இருக்க மாட்டார். ஏன்னா இவர் ஒரு கடுமையான உழைப்பாளி. என்ன காரணம்னா, மக்களாகிய உங்கள் வருமானத்தை வச்சு இவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இவங்களை பற்றி பேசியே அப்படின்னா, இவங்களை பற்றி பேசுகிற என்னால்னா, சமீப காலமாக ஒரு 100 யூடியூபர்களில் இவர் மட்டும்தான் வேலை வெட்டிக்கே போகாமல் வலைதளத்தை நம்பி வாழ்கிற குடும்பம்னா இவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, வலைதளம் இல்லைன்னா இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமை வரும்னு கேட்டால் அது நீங்கள் தான் சொல்லணும். மொத்தத்தில் வலைதளம் இல்லைன்னா இவங்களுக்கு வருமானம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சண்டை வீடியோ போடலன்னு நினச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு மரியாதை இல்லாமல் நாயேங்கிறாரு. அப்புறம் இதுக்கு யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாம் பேசும்போது மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நீங்கள் எங்கே சிந்திக்க போகிறீங்க? சிந்திக்கவே மாட்டீங்க. அது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சூப்பர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. நாம் பேசும்போது மட்டும் உனக்கு வேறு வேலையே இல்லையாம்புங்க. அதாவது அந்த அம்மாவே சொல்லுது, நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லைன்னு. அது என்ன காரணம்னா, நைட்டு ஃபுல்லாக குடி தான். காலையில் வீடு, நைட்டு குடி. நைட்டு வீட்லேயே இருக்கிறது ஏற்றுக்குது. இது நான் சொல்லலைங்க, அந்த அம்மாவே சொல்லுது. இவர் வந்து அன்றைக்கி குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த வீடியோ போட்டால் இவர் கேவலன்னு நினைக்கிறாரு. அந்த அம்மாவை இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக எங்கேயோ குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ தான். இவர் வந்து அப்படியே உள்ளே வர்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறாரு. அந்த அம்மா வந்து நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னா, அவர் குடிச்சிட்டு வந்திருப்பார். அந்த அம்மா வெளிப்படையாக சொல்லலை. பார்க்குற மக்கள் தான் என்னென்னு போய் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஒன்றும் இருக்காது. இது ஒரு கண்டென்ட் வீடியோ தான். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி முதல்ல யோசிச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம், அதில் நம்மளுக்கு நல்ல வியூஸ் போகும், வருமானம் பார்க்கணும். உழைக்காமல் உடம்பை வளர்க்குற ஜென்மங்கள்னு பார்த்தீங்கன்னா அது இவங்கள சொல்லலாம். நிறைய ஃபேமிலி யூடியூப்ஸ் இருக்குதுங்க. ஆனால் இவங்கள மாதிரி யாருமே கேவலமாக வீடியோ போட மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், பல சேனலில் வீடியோ போய் பாருங்கள். மொத்தத்தில் சமையல் கட்டில்னா இவங்களுக்கு வந்து வருமானமே கிடையாது. உழைக்காமல் உடம்பை வளர்க்குற ஜென்மங்கள்னால் இவங்களை வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இவருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேணாலும் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் எங்கேயாச்சும் வீட்டில் வந்து மொபைலில் படம் பார்க்குறது, அதில் வந்து கருத்து வேறு சொல்லுவார், கொள்ளையம்பார். வேலை வேணுமில்லைங்க, உழைச்சா அந்த அருமை தெரியாது. உழைக்காமல் வந்து பணம் வந்துட்டுக்குன்னா இவர் குடிப்பார், வீடியோவும் போடுவார், என்ன வேணால் பண்ணுவாருங்க. இவருக்கு வந்து உழைப்புக்கு என்ன அர்த்தம்? காலையில் ஒரு ஆள் வந்து எவ்வளவெல்லாம் காலையில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வராங்க, அவங்களெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு சேனலில் பார்த்துட்டு பாராட்டுவாங்க. என்னத்தை பாராட்டுறாங்க? இவர் என்ன உழைச்சி சம்பாதிச்சார், என்ன வருமானம் என்ன வந்து சாதிச்சாருன்ட்டு இவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா உண்மையுமே நீங்கள் தான் உண்மையுமே சிந்திக்கணும். அதாவது நீங்கள் ஒரு தேர்த்தியில் விழாவோ இல்லை கோயில் ஃபங்க்ஷன்லேயோ வீடியோ பார்த்து ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சோம்பேறி வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்து இவங்களுக்கு வருமானத்தை பெருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எதை நோக்கி சிந்திக்கிறீங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த ஆள் எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டா, ஏதோ ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகும்னு நினைக்கிறாரு. மொத்தத்தில் இவங்க வந்து சண்டை வீடியோ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பேசி வச்சுட்ட வீடியோ, நீங்கள் வேணால் பாருங்கள். இவர் நைட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு. இது நான் சொல்லலைங்க, அந்த அம்மா 19 சொல்லியிருக்குது. அது பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. இவர் நைட் அன் டைம் வீட்டுக்கு வரும்போது குடிக்காமல் வரமாட்டார். மொத்தத்தில்
இவர் வந்து இனி வேறு யுகத்துக்கு போக போகிறாரு. அப்புறம் கேட்டால் அவர் அப்படி இவர் இப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறியை உருவாக்குனது நீங்கள் தான்.